ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லோரும் கர்த்தருக்குள் நலமாய் சுகமாய் இருக்க வாழ்த்துகிறேன். இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின் நின்றது. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஜனங்களை, இஸ்ரவேல் மக்களை செங்கடலை பிளந்து கொண்டு வருகிற ஒரு பகுதி. அந்த செங்கடலை பிளந்து அந்த செங்கடலுக்குள்ள நடந்து வரும்போது, அந்த சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வரும்போது அது சொல்றாரு, இஸ்ரவேலினுடைய சேனைக்கு முன்னாடி யார் போறார்னா தேவதூதனானவர் போகிறார், கர்த்தர் போகிறார். அதே போல பின்னாகவும் நடந்தார் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது பார்த்து மேக ஸ்தம்பம் அவர்கள் பின்னே நின்றது. எகிப்துல அடிமையாயிருந்த மக்களை, நினைக்கப்படாதிருந்த மக்களை, கண்ணீரோடும் கலக்கத்தோடும் வேதனையோடு இருந்த மக்களை அவர் எப்படி அழைச்சிட்டு வர்றாருன்னா, என்ன ஒரு பாதுகாப்பு பாருங்க. சத்ரு தொடக்கூடாது என்பதிலே தேவன் கவனமாக இருக்கிறார். முன்பதாக தேவதூதனார் போகிறார், பின்பதாகவும் வருகிறார். மேக ஸ்தம்பம் சூழ்ந்திருக்கிறது. இந்த மக்கள் போகிறதையே பார்வோனின் சேனை பார்க்க முடியாத அளவுக்கு அப்படி ஒரு பாதுகாப்போட நடத்துகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உங்கள் வாழ்க்கையை பிடித்தார். முன்பதாய் பெரிய சமுத்திரம் இருந்தாலும் அதை பிளந்து கொண்டு வருவார். அது மட்டும் இல்லாமல் நீங்க முன்னாடி அவர் நடப்பாரு, இந்த பின்னாடி நடப்பாரு. உங்களை அவர் சூழ்ந்திருப்பார். சத்ரு தொட அனுமதிப்பதில்லை. ஆகவே ஒன்று சொல்லுகிறேன், தேவன் அழைத்தவர், இந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு உங்களை அழைத்தவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். நீங்க ஒரு அச்சத்தோட உங்கள் வாழ்க்கையை நடத்துறீங்களா? வேதனையோடு உங்க வாழ்க்கையை நடத்துறீங்களா? எதிர்காலத்தை குறித்த கவலையோட பயத்தோட நீங்க நடத்திட்டீங்களா? அன்பு மகளே, மகனே, நீங்க எதை குறித்தும் பயப்படாதீங்க. உங்களை இந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு அழைத்தவர் உங்களுக்கு ஈவாய் ரட்சிப்பை கொடுத்த. உலகத்துல எத்தனையோ மக்கள் இருந்த போதிலும் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். சொல்ற, உங்களுக்காக என் முழு ரத்தத்தையும், என் சரீரத்திற்கு முழு ரத்தத்தையும் நான் கொடுத்து உங்களை மீட்டு இருக்கிறேன். அதாவது ஜீவனையே கொடுத்து நான் உங்களை மீட்டிருக்கிறேன். உங்களை நான் கைவிட மாட்டேன் என்று இன்றைக்கு திருவிழம் பற்றுகிறார். எத்தனையோ பேருக்கு இந்த ரட்சிப்பு கிடைக்கலங்க. பெரிய பெரிய பணக்காரனுக்கு கிடைக்கலங்க. பெரிய ஜாதி என்று சொல்கிறவர்களுக்கு இந்த ரட்சிப்பு கிடைக்கலங்க. உங்களுக்கு இந்த ரட்சிப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட நீங்கள் பயப்படாமல் அவரோடு கூட பிரயாணம் பண்ணுங்கள். அவர் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறார், உங்களுக்கு பின்பதாக இருக்கிறார். உங்களை மகிமையின் மேகமாக அவர் சூழ்ந்து கொண்டு வருகிறார். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில தோல்வி என்பது இருக்க போகிறதில்லை. ஏனென்றால் தோல்வியில நடத்துகிற தேவன் அல்ல. போகிற இடங்களிலே சில தோல்விகளை பார்க்கலாம், பிரயாணத்துல சில குறைவுகளை பார்க்கலாம். ஆனால் அந்த குறைவுகள், வருகிற பிரச்சனைகள், இந்த போராட்டங்கள் உங்களை ஒருபோதும் மேற்கொள்ளாது. சத்ரு உங்களை பயம் காட்டலாம், ஆனால் சத்ரு உங்களை தொட முடியாது. ஒரு மியூசியம்ல ஒரு சின்ன தம்பி நின்று பார்த்துக்கிட்டே இருந்தான். அந்த பக்கம் சிங்கெல்லாம் போய்கிட்டு, ஒரே சிங்கமும் புலியும் அப்படி இப்படி போயிட்டே வந்துட்டு, இப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த குழந்தை வந்த உடனே திடீரென்று அந்த சிங்கம் வேகமாய் பாய்ந்தது. வேகமாய் பாய்ந்து வந்த அந்த சிங்கம் அவன் கிட்ட வந்து பொத்துனுக்கு விழுந்துச்சு. என்னடான்னு பார்த்தா, அந்த குழந்தைக்கு முன்னாடி ஒரு திக்கா ஒரு கிளாஸ் இருக்கு. குழந்தை பயந்து விட்டது. சிங்கத்திற்கு குழப்பமாகி விட்டது. என்னன்னா, என்னடா போய் அடிச்சா இன்னைக்கு பார்த்தா ஏதோ நம்மளை தடுக்குதுன்னு பார்த்தா, அந்த பெரிய கண்ணாடி கிளாஸ் அந்த சிங்கத்தை தடுத்துருச்சு. அடிக்க முடியாம தடுத்துருச்சு. அந்த குழந்தையை அந்த சிங்கம் குழந்தையை அந்த கண்ணாடி பாதுகாத்து கொண்டது. நம்பு தேவனுடைய பிள்ளைய, சாதாரண இந்த உலகத்துல வாழ்ற நாமே பாதுகாப்பை குறித்து இவ்வளவு யோசிக்கும் போது, நம்மை படைத்தவர், நம்மை அழைத்தவர், நம்மை கொண்டு போகிற இந்த பாதையில எவ்வளவு அழகாய் நடத்துவார், எவ்வளவு பாதுகாப்பாய் நடத்துவார். ஒன்று மாத்திரம்
நீங்கள் அவரை பின்பற்றி வாருங்கள். அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார், நிச்சயம் விட மாட்டார். அவர் உங்களை அழகா நடத்துவார், சுகமாய் நடத்துவார், உங்களை சூழ்ந்து கொள்வார். நம்மளால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை பாதுகாப்பாய் நடத்துகிற எங்கள் ராஜாதி ராஜா ஆண்டவரே, எங்களுக்கு முன்பதாக தேவதூதர்களும் பின்பதாக தேவதூதர்களும் எங்களை சூழ்ந்திருக்கிறவர்களாக இது இருக்கிறீரே. ஸ்தோத்திர ஆண்டவரே, உன் கால் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் ஏந்திக் கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. தூதர்கள் என்று சொல்லுகிறது, எங்களை ஏந்திக் கொள்ளும்படி தூதர்களை வைத்திருக்கிறீர். நாங்கள் போகிற இந்த பிரயாணத்துல, இந்த கானான் பிரயாணத்துல, இந்த பரலோக பிரயாணத்துல நீங்க எங்க கூட இருக்கிறீங்க அப்படிங்கிற முழு இருதயத்தோட விசுவாசிக்கிறப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் சந்திங்க. அண்டர் வழியில பயங்கள், கலக்கங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கை எத்தனையோவற்றை நாங்கள் கடந்து போகிறோம், எத்தனையோவற்றை நாங்கள் எதிர்கொள்ளுகிறோம். தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறாங்க. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பார்க்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.